Hello coders, welcome to the React Beginner series. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது functional component. Older versions of Reactல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காம்போனன்ட் வந்து எழுதுறப்போ classes யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். இப்போ லேட்டரா வந்து React ஒன்ஸ் வந்து hooks வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோடனே React சஜஸ்ட் பண்றது ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்க்கு வந்து மைக்ரேட் ஆக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலே நம்ம வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் தான் வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து கிரியேட் பண்றப்பையும் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். கிளாஸ் காம்போனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ரியாக்ட விட்டுருங்க. நீங்க எந்த ஒரு லாங்குவேஜ் கத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். கிளாஸ்ன்றது ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர், டெஸ்ட்ரக்டர் இதெல்லாம் வந்து இருக்கும். இருந்தாலும் ஃபங்க்ஷன்னா என்ன அதுக்கு ஒரு நேம் இருக்கும். நம்ம பெராம்ஸ் பாஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். நம்ம ரிட்டர்ன்ல வேல்யூஸ் இருக்கும் இல்ல எம்ப்டி ரிட்டர்னா இருக்கும். ஸோ கிளாஸ் காம்போனண்ட்டை ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ நம்ம அது வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கிளாஸ் காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து இப்பயும் வந்து நீங்க வந்து உங்க கோட்ல கிளாஸ் காம்போனன்ட் இன்க்ளூட் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை. அது கரெக்டாக தான் வந்து ரன் ஆகும். இப்போ நீங்க பார்க்கறது ஒரு கிளாஸ் காம்போனன்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸை வந்து எப்பயுமே இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ ரியாக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மீன்ஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அதில் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்கும். ஸோ வந்து எந்த ஒரு கிளாஸ்னாலும் கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. அது போக இது ஒன் ஆஃப் த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ். இது வந்து நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட்ல வந்து ஓல்டர் வெர்ஷன்ஸ்ல வென் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ மல்டிபிள் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் வந்து இருந்துச்சு. காம்போனன்ட் டிட் மவுண்ட் இருக்கும், காம்போனன்ட் வில் மவுண்ட் இருக்கும், காம்போனன்ட் வில் அன்மவுண்ட் வந்து இருக்கும். இது மாதிரி லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஏபிஐ கால் மேக் பண்றதோ இந்த மாதிரி கேசஸ்ல எய்தர் வந்து காம்போனன்ட் டிட் மவுண்டோ இல்லை கன்ஸ்ட்ரக்டர்லயோ வந்து மேக் பண்ணுவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் தான் வந்து நமக்கு வந்து கோடை வந்து ரெண்டர் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க நான் வந்து இங்கே ஒரு கிளாஸ் வந்து எழுதியிருக்கேன். கிளாஸ் காம்போனன்ட்டோட எக்ஸாம்பிள் போட்டு இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து இது சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு ஆப்பில் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன ரெண்டராக இருக்குது பார்க்கலாம். சாரி, இதை திரும்ப ரீகம்பைல் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ரெண்டராக இருக்குது ஹலோ ரியாக்ட் ஐ எம் எ கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ இதே ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வச்சும் அச்சீவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்க. இப்போ வந்து கிளாஸை வந்து ரியாக்ட் வந்து ஃபங்க்ஷனால ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது எப்படி பாசிபிள் அப்படின்னா அங்கே தான் ரியாக்ட் வந்து ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஹூக்ஸ் அப்படின்றது. ஹூக்ஸ் பற்றி நம்ம லேட்டராக இருக்க வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க கிளாஸை வந்து எப்படி நம்ம ரியாக்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் ஹூக்ஸ் இது ரெண்டையும் வச்சு நம்ம கிளாஸில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் ஃபங்க்ஷனில் வந்து கொண்டு வரலாம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கிளாஸ் இருக்கு, கிளாஸ் காம்போனன்ட் இருக்கு, ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்போனன்ட்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அது ஃபுல்லாமே இப்போ கிளாஸ் காம்போனன்ட் யூஸ் பண்ணால் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஸ்டேட்ஃபுல் கிளாஸாக இருக்கும். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிக்ளேர் பண்ணால் ஏன்னா ஸ்டேட் வச்சு தான் வந்து ரியாக்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நான் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கவர் பண்ணலாம் எப்படி ஸ்டேட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்லையும் நம்ம வந்து ஸ்டேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா ஹூக்ஸ் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு லேட்டர் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி காம்போனன்ட் டிட் மவுண்ட் இருக்கும், காம்போனன்ட் வில் மவுண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸையும் ஹூக்ஸால வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட். நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச மாதிரி கிளாஸ் வந்து ரியாக்டட் காம்போனன்ட்ன்றது இருந்தால் எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் ரியாக்டோட ஐடியாவே வந்து அதுதான். இதை வந்து அந்த ஊப்ஸ் கான்செப்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டா இன்னும் வந்து லைட் வெயிட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து ஒரு டிசைன் பட்டன், ரியாக்டில் வந்து டிசைன் பட்டன் இருக்கு, காம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மல்டிபிள் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல யூஸ் பண்ணி ஒரு பேஜை வந்து கொண்டு வர்றது. ஸோ அந்த கான்செப்ட், அந்த டிசைன் பட்டன் பேர் காம்போசிஷன். நம்ம அதான் வந்து ரியாக்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை பொறுத்தளவு அது வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷனாலே உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தானே இருக்கும். ஸோ ரியாக்ட்ல இருக்க ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா ஒரு JSX வந்து ரிட்டர்ன் பண்ணும். JSXனா JavaScript ப்ளஸ் HTML அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கே வந்து JSX தான் வந்து ரிட்டர்ன் ஆகும் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸில். ஓகே, ஸோ கமிங் பேக் டு த கோட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க.
இங்க வந்து நான் ஸ்டேட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம ஸ்டேட் வந்து இன்னும் நம்ம வீடியோஸ்ல பார்க்கல. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒரு பேசிக் ஃபங்ஷனல் காம்போனன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு நேம் வந்து எக்ஸாம்பிள் ஃபங்ஷன். இப்போ அது ரிட்டர்ன் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு JSX. JSXனா இப்ப பாருங்க ஒரு ஹெடர் டேக் வந்து இருக்கு. ஓகே. இதுதான் எப்பயுமே ஒரு ஃபங்ஷனல் காம்போனன்ட் வந்து ஒரே ஒரு JSX மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஒரு பேரண்ட் டேக் தான் இருக்கணும். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, H1 மட்டும் இருக்கு. இதே இது நான் இன்னொரு டேக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து P டேக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். We love React. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எரர் சொல்லும். இந்த எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, JSX expressions must have one parent element. ஸோ இதுதான். ஒரே ஒரு பேரண்ட் எலிமெண்ட் தான் இருக்கணும். ஸோ அப்ப வந்து இத எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? இதுக்கு வந்து ஒரு பேரண்ட் எலிமெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கனக்குள்ள வந்து வந்து ஒரு div டேக் வந்து ஆட் பண்றேன். ஸோ div டேக் ஆட் பண்ணிட்டு, இத வந்து ராப் பண்றேன். ஓகே. இப்போ வந்து அந்த எரர் வந்து போயிடுச்சு. நம்ம இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆயிருக்கும். ஓகே. இங்க வந்து இன்னும் வந்து கிளாஸ் வந்து இருக்கு. நான் app.jsல போயிட்டு மாத்துறேன். எக்ஸாம்பிள் ஃபங்ஷன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஹலோ ரியாக்ட், வி லவ் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டர் ஆயிருக்கு. இப்போ எப்பயுமே div டேக் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதிலா ரியாக்ட்ல இன்னொரு டேக் இருக்கு. நீங்க div டேக் வந்து நீங்க ஏதாவது ஸ்டைலிங் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா div டேக் வந்து யூஸ் பண்ணலாம் பேரண்ட் டேக்கா. இல்லைன்னா வந்து எம்ப்டி டேக் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரியாக்ட்ல ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் இத ஸோ இப்போ பாருங்க இன்டென்டேஷன் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் டேக் இருக்கு. ஒரு பேரண்ட் டேக்குள்ள இங்க உள்ள வந்து எத்தனை டேக்ஸ் வேணா இருக்கலாம். ஆனா வெளிய வந்து ஒரே ஒரு பேரண்ட் டேக் தான் இருக்கணும். அதனால தான் நம்ம H1 டேக்கையும், P டேக்கையும் வெளிய போட்டப்போ நமக்கு வந்து எரர் வந்துச்சு. JSX எக்ஸ்பிரஷன் எப்பயுமே சிங்கிள் டேக் தான் ரிட்டர்ன் பண்ணும். எய்தர் அது வந்து ஒரு div டேக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு டேக்கா இருக்கலாம். இல்ல வந்து அது வந்து ஒரு ஃப்ராக்மென்ட்டா இருக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.